எப்பவுமே தளபதி தான் ப்ரோ. சும்மா சொல்றான் ப்ரோ. தனுஷ் தான் ப்ரோ. எப்பவுமே தனுஷ் தான். எப்பவுமே தளபதி தான் ப்ரோ. எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. இது மற்றபடி இந்த கோட்டு ஆடு பறவை அதெல்லாம் ஆடு கோழி மாடு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க 2 பேர் தான் ப்ரோ. இவங்க 2 பேருக்கு தான் அவார்டு தரணும். குப்பை படம் சந்திரமுகி, நல்ல படம் லியோ, விஜய தவிர. படத்துக்கு ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டருக்குள்ள இறங்கி செய்வார். 2023 இல்ல ப்ரோ, 22, 23, 24, 25 தனுஷ் தான் பெஸ்ட் ஆக்டர். தனுஷ்னால ஆக்டிங் தான் ப்ரோ. தமிழ் சினிமானாலே தனுஷ் தான். வேற யாரு சொல்லுங்க ஆக்டிங் பண்றா இந்த இடத்துல? தளபதி தான் ப்ரோ. எப்பயுமே தளபதி நல்லா நடிச்சிருந்தாரு. லியோல ஸ்டோரி ஒரு பெருசா இல்லைனாலும் தளபதியோட ஆக்டிங்காகவே நிறைய பேர் பார்த்தாங்க. தளபதி நல்லா நடிச்சிருந்தாரு. அதை தாண்டி பார்க்கணும்னா பெஸ்ட் ஆக்டர்னா நான் கமல்ஹாசனை சொல்லுவேன். ரீசெண்டாக வந்த விக்ரம்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸஸ் சொல்லவே தேவையில்லை. நம்ம ஓல்டு கமலை அந்த ஆக்டிங்கோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்து அவ்வளோ பிரமிப்பா அவரோட ஆக்டிங்ல அந்த படம் போன மூவ்மெண்ட்டே நம்மளுக்கு நல்லா தெரியும். அதான் ஒரே ரீசன். ஃபர்ஸ்ட் விஜய் தான் ப்ரோ. தளபதி அவ்வளோ அந்த படம்லாம் ப்ரோ, அதில் அவங்களோட ஆக்டிங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரியலாக இருக்கு. அதனால சொல்றேன் ப்ரோ. 23 பெஸ்ட் ஆக்டரா சுப்ரமணி ப்ரோ. அதில் மாசா ஒரு என்ட்ரி கது திறந்து வருவார்ல சுப்ரமணி, லியோ படத்தில் வருவார். அவர் தான் ஆக்டர். சூர்யா அவர் ஒரு இன்னும் எங்காவே ஒரு ஹேண்ட்ஸம் பாய். நான் தளபதி விஜய் சாரை சொல்லுவேன். ஏன்னா அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. அதில் நிறைய ஃப்ளாப்பும் இருக்கு. பட் அதை தாண்டி அவர் அவரோட மூவிஸை நம்ம பீப்புள்ஸ்க்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால எனக்கு அவரை பிடிக்கும். எப்பவுமே தளபதி தான் ப்ரோ. தளபதினா எப்பவுமே மாஸ் தான். அது எல்லாருக்குமே தெரியும். லியோ தான். லியோல ஆக்டிங்கே செம்மையாக தான் ப்ரோ இருக்கும். ஃபைட் சீன்ஸ், இந்த சேசிங், கார் சேசிங் சீன்ஸ், அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். விஜய்ங்க. லியோ வந்துச்சு. லியோ ரொம்ப மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் மூவி, எக்ஸ்பெக்டபிள் மூவி. அதனால விஜய் தான். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேவரட் ஆக்டரே அவர் தான். விஜய் தான் ப்ரோ. பாத்திரிக்கா இல்லையா ப்ரோ? அந்த மாதிரி ப்ரோ. சுப்ரமணி தான் ப்ரோ. ஐனா தான் ப்ரோ. யாரனா சந்திரமுகில நச்ச வடிவேல் ப்ரோ. அவங்க 2 பேர் தான் ப்ரோ. இவங்க 2 பேருக்கு தான் அவார்டு தரணும். குப்பை படம் சந்திரமுகி, நல்ல படம் லியோ, விஜய தவிர. பெஸ்ட் ஆக்டர்னா தனுஷ் தான் ப்ரோ. எப்பவுமே தனுஷ் ஃபேன் ப்ரோ நானு. அதனால தனுஷ் தான் எப்பவுமே. வாத்தி சொல்லலாம். அது ஒரு குட் ஃபிலிம் ப்ரோ. கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால தான் சொல்றேன். சாங்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டிங் எப்பவுமே தலை கெத்து தான். தனுஷ் கெத்து தான் ப்ரோ. சித்தார்த் ரீசெண்டா வந்துச்சுல, அது கூட ஹிட் தான். அந்த படம் கூட பாட்டுலாம் சூப்பரா இருக்கும். குழந்தைய வச்சு ஃபிலிம் பண்ணிருப்பாங்க. நல்லா தான் இருக்கும் அந்த படம். பயங்கரமாவே இருக்கும். ஒரு எப்படி சொல்றேன்னா சேஃப்டி ப்ரோ. கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி அந்த படம். ஒரு குழந்தைங்க தனியா போக கூடாது. தனியா போனா என்ன ஆகும் அந்த படத்துல காட்டுறாங்க. அதனால அந்த படம் நல்லா இருக்கும் ப்ரோ. சித்தார்த் தான் ப்ரோ. மணிகண்டன் ப்ரோ. குட் நைட் மூவி. அந்த மூவி பார்க்கவே சூப்பராக இருக்கும் ப்ரோ. எல்லா சீன்ஸுமே மோஸ்ட்டாக நல்லா தான் ப்ரோ இருக்கும் அந்த மூவியில். எப்பவுமே தளபதி தான் ப்ரோ. சும்மா சொல்றான் ப்ரோ. தனுஷ் தான் ப்ரோ. எப்பவுமே தனுஷ் தான். எப்பவுமே தளபதி தான் ப்ரோ. எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. இது ப்ளஸ் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனு, ஒரு ஆக்டிங், அவர் கொடுக்குற அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அவர் அதில் காட்டுவார். அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் லியோ பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வே ஆஃப் அவங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த எல்சியூ கூட எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் அது அழகாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதனால லியோ மூவி ரொம்ப பிடிக்கும். லியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்து. ஃப்ளாஷ்பேக் எல்லாமே சூர்யா ஏன்னா அவர் பர்சனாலிட்டியே கேரிங் எல்லாமே இருக்காது. அதனால 23ல பெருசாக எனக்கு எதுவும் பிடிக்கல. பட் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனா கங்குவார். கண்டிப்பாக இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த படமும் வரலன்னு நினைக்கிறேன். மேபி நல்லா சிஜி எல்லாமே வச்சிருக்கோம். பெஸ்ட் ஆக்டர்னா விஜய். ரஜினி பண்ற ரஜினிகாந்த் தனுஷ் தான் ஆக்டர். வேற யாருமே இல்ல ப்ரோ. நீங்க எமோஷனல் சீனா இருந்தாலும் சரி, ஜாலியா இருந்தாலும் சரி, சைக்கோத்தனமா எது இருந்தாலும் தனுஷ் பக்காவா பண்றாரு. கேரக்டருக்குள்ள இறங்கி செய்வார். தனுஷ் நிறைய சொல்லலாம் ப்ரோ. இது அசுரன் சொல்லலாம். அசுரன் சொல்லலாம். பேசிட்டே தான் இருப்பான் ப்ரோ. நான் முச்சு விடு ப்ரோ. தலை ஃபேன் ப்ரோ. கேளுங்க. நல்லதான் ப்ரோ. நல்லதான். எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு படம் தான். எவ்வளவு ஹிட் பாத்தீங்க? ஆமா ஃபேன். ஆமா நல்லதான் ப்ரோ. வருஷத்துக்கு ஒரு படம் தான். எவ்வளவு ஹிட் பாத்தீங்கல்ல? எவ்வளவு கூட்டம். $3 ஓட்டம் ஞாபகம் இருக்கா? நல்லதான். எப்பவுமே நடிக்கிறது எல்லாமே பெஸ்ட் படம் தான் ப்ரோ. இது அது அதெல்லாம் சொல்லு. நாங்க படம் நச்சாரு. அது பேர் சொல்லு. அது பேரா பாத்தீங்களா? பேரே தெரியல. தலை ஃபேனா? அதெல்லாம் நம்ம படம் தான் ப்ரோ. தலை படம் மஜாவா இருக்கும். தலை தான் எப்பவுமே ஹிட். தனுஷ் இல்ல ப்ரோ. அவன் சொல்றான் தனுஷ்லாம் இல்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கமலை சொல்லலாம். அவ்வளோ கமல். அப்புறம் நிறைய லேட்டஸ்ட் அர்ஜுன் சொல்லலாம். நிறைய பேர் அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஓல்டு ஹீரோஸ் அவங்களாம் இப்போ ஒரு டாப்பாக ஹிட் கொடுக்கணும்னா பயங்கர கஷ்டம். அந்த பீரியட் வச்சுட்டு சூர்யா கூட சொல்லலாம் ப்ரோ. அந்த ரோலக்ஸ் கேரக்டர் வேற லெவல். அதெல்லாம் ஹீரோ ஆக்டிங்னா தனுஷ் தான் ப்ரோ. மற்றபடி இந்த கெட்டப் போடுறது அதெல்லாம் விக்ரம் பக்காவா பண்ணுவா போல. இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டருக்குள்ள இறங்கி செய்வார். விக்ரம் பக்காவா பண்ணார். பட் கேரக்டருக்குள்ள இப்போ ஒரு ஆக்டிங்னா பக்காவா பண்ணா தனுஷ் தான். சிம்பிளான இதா பண்ணிடுவாரு. பக்காவா எமோஷன்ஸ்லாம் பக்காவா காட்டுவாரு. எனக்கு பிடிச்சது லியோ தான் ப்ரோ. ஆப்வியஸா லியோல அந்த ஆக்டிங் தான் ப்ரோ. நார்மலா இருக்கும்ல. இப்போ நம்ம பார்க்கும்போது திடீர்னு ஒரு சீரியலாம் அந்த ஃபைட் சீன்லாம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில சீன். அதே மாதிரி இந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஓவரா இருக்கும்ல. பார்த்தாலே தெரியும். அது எல்லாமே
வந்து ஓவரால் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்குல்ல ப்ரோ, பார்த்தாலே யதார்த்தமாக இருக்கிறதால அதனால ப்ரோ. விஜய் தாண்டி இந்த இயர் எனக்கு பிடிச்சதுன்னா வந்து கவின் தான் ப்ரோ. டாடா மூவி தான் ப்ரோ. டாடா மூவி வந்து அவங்களோட அந்த அப்பா பாசமாக இருக்கும்போது சரி, ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது சரி, லவராக இருக்கும்போது சரி, எல்லாத்துலையும் வந்து அவர் நேச்சுரலாக கொடுத்துருப்பாரு ஒரு ஆக்டிங். அதனால எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்கல்ல அந்த குழந்தைய விட்டுட்டு, அதுக்கு அடுத்த மறுபடியும் அந்த குழந்தைய எடுத்துட்டு கூட்டு போவார்ல, அந்த சீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த எமோஷன்லாம் வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாரு அதில். அதனால ப்ரோ ஃபர்ஸ்ட் விஜய் தான் ப்ரோ. சித்தா நல்லா இருந்துச்சு, சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஒரு எப்பயுமே போல நார்மலான ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த கதையை வேற மாதிரி எடுத்தார் அவரு. நல்லா இருந்த பார்க்க நல்லா இருந்துச்சு. அதான் ப்ரோ, லியோல கதை ஒன்றும் பெருசாக இல்லைனாலும் ஃபேக் ஸ்டோரி அப்படி இப்படி சொல்ல போது கூட அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வயசு ஆக ஆக அவர் மட்டும் குறைஞ்சிட்டே வர மாதிரி இருக்காரு. தளபதி நல்லா இருந்துச்சு. சித்தால எல்லாம் நார்மலாக எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போடலாம் அந்த படம் ரிலீஸ் ஆகல. சும்மா போய் பார்க்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் செம ஸ்டோரி, நல்லா இருந்துச்சு ஸ்டோரி. அந்த கதைக்காக அந்த படம் பார்க்கலாம். சித்தார்த் நல்லா நடிச்சிருந்தாரு. பெஸ்ட் ஆக்டராக சித்தார்த் சொல்லலாம். தளபதி இல்லைனா சித்தார்த்து தளபதி. அந்த படத்தில் அதே மாதிரி அமர் இருக்காங்களே, அந்த ஃபஹத் ஃபாசில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு பேரலாம் வந்துக்கிட்டு இப்போ வந்த ஃபஹத் ஃபாசிலோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. மாமன்னனை கொண்டாடுறவங்க யாருமே இருக்க முடியாது. அதில் ஃபஹத் ஃபாசில் இல்லாமல் அந்த மாமன்னங்கிற படத்துடைய கதைக்கரு மூவாவே ஆயிருக்காது. அந்த அளவுக்கு அவர் வந்து பட்டையை கிளப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். நாங்கள் அடுத்தடுத்து ஃபஹத் ஃபாசிலோடைய ஆக்டிங்கையும் கமல்ஹாசனுடைய நெக்ஸ்ட் மூவிக்காக வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ரீசெண்டாக கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 வருது. அப்கமிங் மணிரத்னத்தோட காம்பைனில் ஒரு நியூ மூவிஸ் வருது. ஸோ எக்ஸ்பெக்டிங் கமல்ஹாசன் தான் சொல்லலாம். பாரணமாய் அது ஒரு நல்ல குட் மூவி. இப்போ வரைக்குமே என்ன முடிச்சு ரொமான்ஸ் சூர்யாவை தாண்டி எனக்கு பர்சனலாக தனுஷ் ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே தனுஷ் பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா தனுஷ் 3 மூவி 20 இல்லை 3 மூவி எல்லா மூவி பிடிக்கும். சூர்யா எனக்கு பேசிக்காக எப்படி சொல்கிறதுனா எல்லாமே பிடிக்கணும் எல்லாமே இல்லை. அதில் 2-3 சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃப்ரேம் நல்லா இருந்தது. நம்ம அதான் அந்த ஹெரால் தாஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது வண்டியில் போகிற அந்த சீன் பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அந்த ஹைனா சீன் சூர்யா சார் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால வந்து எனக்கு அவர் ரொம்ப வாரணமாயிரம் இந்த மாதிரி படம்லாம் நல்லா இருக்கும். எங்கள் காலேஜில் எடுத்தது, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட் ஆக்டர்னா நான் விஜய் சாரை சொல்லுவேன். இந்த இயரில் பெஸ்ட் ஆக்டர்னா சித்தா படத்தில் சித்தார்த் அவர் இது நல்லா இருக்கும். அப்படியும் போனோன்னா அதை வந்து இந்த தற்கொலை வடக்கான்ஸ் இருக்கானுங்களே, அவனுங்களும் நம்ம சவுத் இந்தியாவில் பொண்ணுங்களெல்லாம் ரேப் பண்ணுறானுங்களே, அவனுங்களும் பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டானுங்கனாலே போதும். எப்படி தொடணும், பேட் டச் குட் டச் அதை பார்த்தாலே போதும். இதை தாண்டி அந்த சின்ன குழந்தைங்க 2 பேர் சூப்பர் ரியாலிட்டிக்காக நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் ஆக்டர்னா சித்தார்த் தான். அப்புறம் மாமன்னன்ல வடிவேல், அப்புறம் விஜய்க்கும் தரலாம். ஏன்னா லியோல நல்லா தான் பண்ண லோகேஷ் கனகத்தை வச்சு செஞ்சு வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த கோட்டு ஆடு பறவை அதெல்லாம் ஆடு கோழி மாடு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. லியோல வேணா விஜய் சூப்பரா. விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி. லியோ ரொம்ப பிடிச்ச படம். தியேட்டர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்தது. அதனால ரொம்ப எனக்கு எல்லாமே பிடிக்கும். லியோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும். எந்த ஷோவாக இருந்தாலும் நான் போய் ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருவேன். அதனால ரொம்ப. விஜய் தாண்டினா தனுஷ் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு 2023ல தெரியாது 3 படம் இப்போ ரீ ரிலீஸ் ஆயிடுச்சுல, அது சூப்பராக இருந்துச்சு. நான் போய் பார்த்தேன். விஜய் தான்.